திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் அருகே குட்டை நீர் வெளியேறி 4 பேர் அடித்து செல்லப்பட்ட அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளன. திருப்பூர் சுற்றுவட்டாரத்தில் நேற்று மாலை கனமழை பெய்தது. தொடர் மழையால் குன்னத்தூர் அருகே உள்ள 2 குட்டைகள் முழுவதுமாக நிரம்பி கோபி திருப்பூர் நெடுஞ்சாலையில் தண்ணீர் வெளியேறியது. அப்போது ஆபத்தை உணராமல் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் தண்ணீரின் வேகத்தில் நிலை குலைந்து கீழே சரிந்தனர். இதனை பார்த்தவர்கள் உடனடியாக அவர்களை காப்பாற்ற சென்றபோது மேலும் 2 தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டனர். இதனையடுத்து துரிதமாக செயல்பட்ட பொதுமக்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட 4 பேரையும் அடுத்த சில நிமிடங்களில் பத்திரமாக மீட்டனர். மதுரையில் நேற்று மாலை கொட்டி தீர்த்த கனமழையால் அண்ணா பேருந்து நிலையம், அண்ணா நகர், KK நகர், கோரிப்பாளையம், சிம்மக்கல், தல்லாக்குளம், மாட்டுத்தாவணி உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. மதுரை தெப்பக்குளம் அருகே உள்ள நிர்மலா பள்ளி, பெரியார் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். அண்ணா பேருந்து நிலையம் மற்றும் ஆவின் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் ஏற்பட்ட வெள்ளம் குடியிருப்புகளில் புகுந்தது. இதனால் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட மின்சார சாதனங்களை கட்டில் மேல் வைத்து நீரில் நின்றபடி மக்கள் வீடுகளில் பரிதவித்தனர். ஈரோடு மாவட்டம் நம்பியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஈச்சிப்பாளையம், வெள்ளாளப்பாளையம், பழனி கவுண்டன்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையினால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக சந்தனநகர் குளம் உடைந்து அருகில் இருக்கும் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. ராஜீவ்காந்தி நகர், ஆண்டிக்காடு, சந்தனநகர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மழைநீர் புகுந்ததால் வீடுகளை விட்டு வெளியேறினர். இதையடுத்து அவர்களை பாதுகாப்பான இடங்களில் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் தங்க வைத்தனர். புதுக்கோட்டை நகரம் உட்பட மாவட்டத்தின் பல பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேற்று காலை முதல் அவ்வப்போது சாரல் மழை பெய்த நிலையில் நேற்று மாலை பரவலாக மழை பொழிந்தது. கந்தர்வக்கோட்டை, அரிமளம், கீழா நிலைக்கோட்டை, ஆதனக்கோட்டை, ஆலங்குடி, வடகாடு, செரியலூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பொழிந்தது. உதகை அரசு ரோஜா பூங்காவில் நடைபெற்று வந்த ரோஜா கண்காட்சி மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10ஆம் தேதி தொடங்கிய 19வது ரோஜா கண்காட்சி துவங்கி நடைபெற்று வந்தது. லட்சத்திற்கும் மேற்பட்ட மலர்களை கொண்டு சேவ் வைல்ட் லைஃப் என்ற வாசகத்தோடு குட்டியுடன் யானை, பிரம்மாண்ட புறா, கரடி, புலி, ஆந்தை, சிட்டுக்குருவி போன்ற உருவங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இங்கே நிறைய ரோஸ்லேயே கிராஃப்ட்லாம் நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க. புறா, யானை அந்த மாதிரி நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க. ஃப்ளவர்ஸும் ஒன்று டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக இருக்குது. இவ்வளோ ஃப்ளவர்ஸை ஒரே டைம் ஒரே இடத்துல பார்க்குறத ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சென்னை டு ஊட்டி கம்பேர் பண்ணும்போது சென்னையில் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஆனால் இங்கே கிளைமேட்டு ஓவரால் செம்ம கூலிங், செம்ம சில்னஸாக இருக்குது. இங்கே வந்து இந்த ரோஸ் கார்டனாக பார்க்கும்போது இந்த யானை, இந்த பறவை இதெல்லாம் வந்து நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி வைக்கும்போது ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்குது. ரொம்ப அந்த வியூஸ் வந்து பார்க்கும்போது இன்னும் வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸாக இருக்குது. சென்னையிலேருந்து நாங்கள் அங்கேருந்து இங்கே வரும்போது எங்களுக்கு வந்து ஒரு புது விதமாக ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸாகவும் இருக்குது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை நேற்றுடன் நிறைவு பெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் வரையன் பூங்காவில் 3ஆம் நாள் மலர் கண்காட்சியை காண 3800 சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. 3ஆம் நாள் கண்காட்சியை காண ஏராளமானோர் வந்த நிலையில் நேற்று மட்டும் 2,61,000 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக தோட்டக்கலைத்துறை அலுவலர் தெரிவித்தார். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பெய்த மழை காரணமாக மலர் கண்காட்சியை காண வருவோர் எண்ணிக்கை சற்று குறைந்ததாக சொல்லப்படுகிறது. ஏர்வாடி சந்தனக்கூடு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது.
ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் உள்ள தர்காவில் மத நல்லிணக்க விழாவாக ஆண்டுதோறும் சந்தனக்கூடு திருவிழா நடைபெற்று வருகிறது. தற்போது 850ஆம் ஆண்டு சந்தனக்கூடு விழா தொடக்கத்தை ஒட்டி நேற்று மாலை ஒட்டகத்தின் மீது கொடி ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலம் தர்காவை அடைந்த பின்னர் இரவு 7 மணி அளவில் கொடியேற்றப்பட்டது. இந்த விழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். விழாவையொட்டி நடைபெற்ற குதிரை நடனம் பலரையும் கவர்ந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனம் பூசுதல் வரும் ஜூன் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. காரைக்குடியிலிருந்து சென்னைக்கு இயக்கப்பட்ட தனியார் பேருந்து தரமற்ற நிலையில் இருந்ததால் ஓட்டுநரிடம் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காரைக்குடியிலிருந்து சென்னைக்கு வருவதற்காக பயணிகள் பலர் ஆன்லைன் வழியாக தனியார் சொகுசு பேருந்தில் முன்பதிவு செய்திருந்தனர். விடுமுறை நாள் என்பதால் வழக்கத்தை விட 2 மடங்கு அதிகமாக 1000 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை கட்டணமாக செலுத்தியிருந்தனர். இந்நிலையில் காரைக்குடி புதிய பேருந்து நிலையத்திற்கு வந்த தனியார் பேருந்தை கண்டு அதில் பயணம் செய்ய இருந்த மக்கள் கலக்கமடைந்தனர். பயணிகள் புகார் தெரிவித்த நிலையில் பேருந்தில் பயணிக்க விருப்பம் இருந்தால் ஏறுங்கள், இல்லை என்றால் பணத்தை பெற்றுக்கொண்டு புறப்படுங்கள் என ஓட்டுநர் கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. லாப நோக்கத்திற்காக போதிய பராமரிப்பின்றி இயக்கப்படும் இதுபோன்ற பேருந்துகளால் விபத்து ஏற்படும் ஆபத்து இருப்பதாக பயணிகள் வேதனையுடன் குறிப்பிட்டனர். விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் பாப்பநத்தம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வத்திராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள பாப்பநத்தம் கோயில் மலைப்பகுதியில் பெய்த மழையின் காரணமாக பாப்பநத்தம் ஆற்றுப் பகுதியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள ஆற்றுப் பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று பிற்பகலில் சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. வேலாயுதபுரம் பகுதியில் சிறுவர்கள் கொட்டும் கனமழையில் குளித்து மகிழ்ந்தனர்.